உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராமு பிரபாகரன். இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் சேலஞ்ச் ட்ரேடிங் அதாகப்பட்டது 3 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்குற கால்ஸை வச்சு உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் டபுள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை 1/12/2022 ஸோ இன்று முதல் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றிய ஒரு விரிவான தெளிவான விளக்கம் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஐ பட்டனில் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், தேவைப்படுவோர் பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கால்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே கால்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ எந்த ஒரு எக்காரணத்தை கொண்டும் நம்ம அடுத்த நாள் வந்து கேரி ஓவர் பண்ண மாட்டோம். ஸோ அதே போல் ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி நான் இன்ட்ராடேக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் நான் வச்சுருக்கேன். அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகிறத வச்சு தான் நம்ம கால்ஸும் கொடுப்போம். ஸோ இன்றைக்கி ஒரு கால்ஸ் இருக்கலாம், 2 கால்ஸ் இருக்கலாம், 3 இருக்கலாம், அல்லது கால்ஸ் இல்லாமலும் போகலாம், 2 நாளைக்கு ட்ரேடிங் இல்லாமலும் இருக்கலாம். பட் ஆக மொத்தம் ஓவராலாக பார்க்கும்போது 3 மாதத்தில் நம்மளுடைய கேபிட்டல் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் பண்ண தேவையான கால்ஸை வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன். சரிங்களா? ஸோ இதை பற்றி விரிவான விளக்கம் இருக்குது. ஸோ நீங்கள் தேவைப்படுவோர் பாருங்கள். சரிங்களா? சரி, அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1/12/2022 வியாழக்கிழமை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கால்ஸ் தான் கொடுத்தோம், எண்டால் கோலை. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குட்டி செக்மெண்ட்டில் தான். ஸோ ஈக்குட்டியில் இன்ட்ராடே பண்ண போகிறோம். நம்மளுக்கு தேவையான ஷேர்ஸ் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10,000 இருக்கலாம், 20,000 இருக்கலாம், 1 lakh வரைக்கும் இருக்கலாம். ஸோ அதுக்கு மேலே வேண்டாம், அதுக்கு மேலே நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ 10,000 1 lakh வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ என்னுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 இருந்தால் நல்லது, 10,000 இருந்தாலும் நல்லது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஈக்குட்டியில் இன்ட்ராடே பண்ணுறதுனால ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஒரு 10,000 இருந்ததுன்னா 50,000க்கு சார் ஒரு 10,000 ரூபாய் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா 50,000 ரூபாய்க்குரிய ஷேரை பை பண்ணலாம், செல் பண்ணலாம். ஏன்னா நம்ம இன்ட்ராடே தான் நான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்னென்னா அதே போல் ஒரு 20,000 இருக்குன்னா 1 lakhக்கு ஒரு உங்கள் 1 lakh இருக்குதுன்னா 5 lakhக்கு. ஸோ இந்த மாதிரி 5 times எக்ஸ்போஷர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ரோக்கருமே வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ். சரிங்களா? ஸோ ஈக்குட்டி இன்ட்ராடே பண்ணுறதுனால இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். சரி, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டால் கோலை கொடுத்தோம். ஆக்சுவலாக 9:55 போல். ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஃபார்ம் ஆச்சு, செல் ஸ்டாப் கொடுத்துருந்தோம் ஆக்சுவலாக. ஸோ ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட்டும் ட்ரிகர் பண்ணாப்புல. ஸோ ட்ரிகர் பண்ணாலும் நம்ம என்ட்ரி பாயிண்ட்லேயே தான் இருந்தாப்புல. ஸோ கரெக்டாக சொல்லணும்னா கடைசி வரைக்குமே நம்ம என்ட்ரி பாயிண்ட்லேயே தான் இருந்தாப்புல. ஸோ ஒரு 12 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்மளுடைய நியர்பை ஸ்டாப் லாஸ் போனாப்புல, ஆனால் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணல. ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நியர்பை நம்மளோட டார்கெட்டுக்கு வந்தாப்புல, டார்கெட்டும் ஹிட் பண்ணல. ஸோ அப்புறம் ஓவராலாக பார்க்கும்போது சரிங்களா? ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 3.25 ரேஞ்சஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்லேயே வந்துட்டாப்புல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோன்னா நீங்கள் வந்து என்ட்ரி பாயிண்ட்லேயே எக்ஸிட் ஆகிடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் கொடுத்தோம். ஸோ என்ட்ரி பாயிண்ட்லேயே எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ அப்போ ஓவராலாக பார்க்கும்போது இன்றைக்கி நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஸோ அதற்குரிய ஸ்க்ரீன்ஷாட் தான் நான் இப்போ உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருந்தாலும் ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியர்பை டார்கெட் வந்தது பார்த்திங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காப்புல, கிட்டத்தட்ட ஒரு 1,800 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாப்புல, 1 lakh அவருடைய கேபிட்டல் நினைக்கிறேன். சரி, ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பட் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடுவாப்பில். சரி, ஒன்றும் இதில்லை. ஸோ நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கரெக்டாக நம்ம கால்ஸை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது 3 மாதத்தில் நம்மளுடைய கேபிட்டலை ஈஸியாக வந்து நம்ம டபுள் பண்ணலாம். சரிங்களா? ஸோ எனக்கு என் மீது உள்ள நம்பிக்கை இருக்குது. என்னுடைய ஸ்ட்ராட்டஜி, ஸோ ஸ்ட்ராட்டஜி மேலே எனக்கு ரொம்ப அதிகமான ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை நான் பில்டு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆனால் நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம், இல்லைனா ட்ரேடிங் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அடுத்தடுத்து வரக்கூடிய கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதே போல் மற்றவர்களைப் போல் ஸோ நம்ம ப்ராஃபிட் வந்தால் ஷேர் பண்ணுறது, லாஸ் வந்தால் விட்டுறது, சரி வேண்டாம், நம்ம மற்றவங்கள வந்து இதில் இன்டர்ஃபியர் பண்ண வேண்டாம். ஸோ என்னுடைய மனசாட்சிப்படி ஸோ நான் கண்டிப்பாகவே ப்ராஃபிட் வந்தாலும் சரி, லாஸ் வந்தாலும் சரி, ஸோ இன்று முதல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டை நம்ம அப்பப்போ நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். சரிங்களா? அது ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும், அக்கௌண்ட்டே ஸ்கொயராக பண்ணாலும் சரி, நம்ம வீடியோ போட போகிறோம். அவ்வளோதான். சரிங்களா? சரி, இது மட்டும்தான் வீடியோ வேணால் அப்படி கண்டிப்பாகவே கிடையாது. ஸோ எல்லாமே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அனாலிசிஸு, இம்பார்ட்டன்ட் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ், ஸோ அந்த மாதிரி ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். சரிங்களா? சரிங்க மக்களே. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இன்றைக்கி 1/12/2022 ஸோ நம்மளுடைய கேபிட்டல் டபுள் சேலஞ்ச் ட்ரேடிங்கில் நம்ம வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ். சரிங்களா? சரிங்க மக்களே, அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வளர்க தமிழ்.